அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்னைக்கு நிறைய எக்ஸைட்டிங் டெக் அப்டேட்ஸ் இருக்குது. குறிப்பாக ரியல்மி X7 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது என்னன்னு பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை, ரெட்மியுடைய K சீரீஸ்லையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டாக இருக்குது. கூடவே ஐக்யூடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 358 இன்றைக்கும் கிவ்அவே கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட்டே பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆந்திரா கவர்மெண்ட் ஆன்லைன் பெட்டிங் ஆப்ஸை பேன் பண்ணிட்டதா ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. ஸோ ஆன்லைன் பெட்டிங் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கேசினோ, போக்கர், அதுக்கப்புறம் கேம்பிளிங், இந்த மாதிரி எல்லா ஆப்ஸுமே 131 ஆப்ஸ் இவங்க பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் ஆந்திர பிரதேஷில் யாராவது ஆன்லைன் பெட்டிங் விளையாடினாங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர்டினன்ஸ் 2020 இந்த ஆக்ட் கீழே அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ரூல் போட்டிருக்காங்க. ஸோ ஆன்லைன் பெட்டிங் இவங்க பேன் பண்ணதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலிட் ரீசன் தான். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அடிக்ட் ஆகிறாங்க, அவங்களுடைய பணத்தை லூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, சூசைடே கமிட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் இவங்க பேன் பண்ணியிருக்கதா தெரிய வந்திருக்கு. பட் இந்தியாவிலே இதை பேன் பண்ணிட்டா இன்னும் நல்லா தான் இருக்கும். பட் இவங்க பேன் பண்ணியிருக்க லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸில் ட்ரீம் 11 இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ ரேஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரீம் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ IPL அவங்க தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஆன்லைன் பெட்டிங் ஆப் அப்படின்னு சொல்லும்போது ட்ரீம் 11 நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆனால் அந்த ஆப்பை இவங்க பேன் பண்ணாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இந்தியன் ஆர்மி ஒரு சேட் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸாக்டாக வாட்ஸ்அப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு மெசேஜிங் ஆப் தான். ஸோ இந்த ஆப்புடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹைலி செக்யூர்ட் ஆப். இதோட பேர் சாய், அதாவது செக்யூரிட்டி அப்ளிகேஷன் ஃபார் இன்டர்நெட், இதுதான் இதோட பேர். ஸோ இது தற்சமயம் ஆர்மி பீப்புள் யூஸ் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் ஆண்ட்ராய்டு அண்ட் iOSலையும் இது அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்தியன் சர்வர்ஸில் சேவ் ஆகும். அதனால இது செக்யூரிட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆர்மியில் உங்களுக்கு இன்டெலிஜென்ட் ஏஜென்சியாக இருக்கட்டும், கான்ஃபிடென்ஷியல் விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு சேஃபாக இருக்கிறதுக்காக சாய் அப்படிங்கிற ஒரு ஆப் இவங்க லான்ச் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் 2020க்கான அவங்களுடைய ரெவென்யூ ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரெவென்யூ ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் பெஸ்ட் ரெவென்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ரெக்கார்ட் ஹிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ரெவென்யூ 2020 இப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $64.7 பில்லியன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இன்டர்நேஷ்னல் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59%, பேலன்ஸ் இந்தியாவில் நடந்த சேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் ஆன்லைன் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இவங்களுடைய சேல்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இந்தியாவில் உங்களுக்கு iPhone 12 சீரிஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட ஆர்டர்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிளுடைய ரெவென்யூ பேண்டமிக்லையும் ரொம்பவே பெஸ்ட்டாக ரெக்கார்ட் ஹிட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. யாஹூ சைனீஸ் பிராண்ட் ZTEயோட கொலாப் பண்ணி யாஹூ பிராண்டு கீழே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, யாஹூ மொபைல். ஸோ இதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாஹூ மொபைல் ZTE Blade A3Y. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக $50 இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ $50 அப்படின்னு சொல்லும்போது இது ஆஃபர் ப்ரைஸ், இனாகரேட்டரி ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் $100. ஸோ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை $50 வாங்கலாம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அவுட்லுக் உங்களுக்கு நாச்சஸ் கிடையாது, பட் மேலே கீழே திக் பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா ரியர் சைடில் 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் 5 மெகா பிக்சல். அது மட்டும் இல்லை, இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2399 mAh கெப்பாசிட்டியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் சிப்செட்டோட இந்த ப்ரைஸிங், அதாவது $50 இனாகரேட்டரி ஆஃபரில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸைட்டல் ப்ராட்பேண்ட் மெகா ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெகா ஆஃபர் கீழே அன்லிமிட்டெட் டேட்டா, அதுவும் 300 Mbps ஸ்பீடு வெறும் $499 உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ எக்ஸைட்டல் ப்ராட்பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 12 சிட்டிஸில் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. இவங்க ஒரு மெகா ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இவங்களுடைய பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு மாதம் அப்படிங்கும்போது $999, அதே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பே பண்ணுறீங்கன்னா $499 உங்களுக்கு பெஸ்ட் ப்ராட்பேண்ட் பிளான், கூடவே 300 Mbps ஹை ஸ்பீடோட டேட்டா கிடைக்குது. அதுவும் அன்லிமிட்டெட் டேட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட கூடவே உங்களுக்கு 3 months 4 months 6 monthsனு நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ எந்த பிளான் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ, எது பெஸ்ட் பிளானும் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். OnePlus உடைய 9 சீரிஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதோட கோட் நேம் லெமனேட் அண்ட் லெமனேட்
Lemonade P. இந்த கோட் நேமில் வந்து ஏற்கனவே வந்து ஆக்சிஜன் ஓஎஸில் இது ரிவீல் ஆயிருந்தது. இப்போ வந்து இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ் OnePlus சீரீஸில் OnePlus 9 and 9 Pro ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து Lemonade, இன்னொன்று Lemonade Pay. இந்த கோட் நேம் கீழே வந்து இதோட ஆக்சிஜன் ஓஎஸ் அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் ஒர்க் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2020 நம்ம எதிர்பார்க்க முடியாது. 2021 மார்ச் இல்லைனா பிப்ரவரியில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ OnePlus அவங்களுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் 9 சீரிஸ்க்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மோட்டோரோலாவுடைய Moto E7 Plus ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக. இப்போ இதோட லைட்டர் வெர்ஷன் Moto E7 வந்து குளோபலாக வந்து உங்களுக்கு FCC, TUV, ரேலாண்ட் எல்லா இடங்களையும் லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ கூடிய விரைவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அங்கே லிஸ்டிங் ஆனதில் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சிலது ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 632 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. டுவல் கேமரா 13 மெகா பிக்சல், ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு 5 மெகா பிக்சல் வாட்டர் ட்ராப் நாச்சோட 3550 mAhல வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 7000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ மோட்டோரோலா தரப்புலேருந்து Moto E7 கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அமேசானுடைய கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இந்தியாவில். இதில் லாஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது திவாலி சேல் இப்போ நடந்துட்டுருக்கு. இது நவம்பர் 2 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே இருந்ததை விட உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போன வாட்டி HDFC கார்டு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி உங்களுக்கு ICICI பேங்க், அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க்னு உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ் இருக்குது, EMI ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது iPhone 11 இருக்குது, OnePlus உடைய 8 சீரிஸ் இருக்குது, Redmi உடைய Note 9 சீரிஸ் இருக்குது. ஸோ இதோட எல்லா பர்ச்சேஸ் லிங்க்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ போன வாட்டி இருந்ததை விட பெஸ்ட் டீல்ஸில் வந்து இந்த வாட்டி அமேசான் அவங்களுடைய தீபாவளி சேலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். விவோ அவங்களுடைய பாப்புலரான V சீரிஸில் இப்போ லைட்டர் வெர்ஷன் ஸ்மார்ட் ஃபோன் Vivo V20 SE இந்தியாவில் நவம்பர் 2 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் ப்ரைஸ் அதாவது ரூமர்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,990 ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். பட் இது வந்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணிங்கன்னா நிறைய ஆஃபர்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக எப்படி லான்ச் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான். இது Snapdragon 665 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரீ புக் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ICICI பேங்க் இல்லைனா பேங்க் ஆஃப் பரோடா, கொட்டாக் பேங்க் இந்த 3 கார்ட்ஸில் வந்து அதாவது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக 10% வந்து உங்களுக்கு ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆஃபர் வந்து விவோ உடைய அப்கிரேட் பிளான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்குது. மூணாவதாக வந்து ஒன் டைம் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு. கூடவே ஜியோ வோடஃபோன் உடைய 10,000 rupees வரைக்கும் ஒர்த்தான உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை விவோ V20 பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரீ புக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது நிறைய ஆஃபர்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ரெட்மியோடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து MITT சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட்டாக இருக்குது. இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M2011 K2C. ஸோ இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மியுடைய K சீரீஸுடைய மாடல் நம்பர் இது. K சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து அடுத்ததாக வந்து K40 தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே லிஸ்டிங் ஆயிருக்க ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய K40 வந்து உங்களுக்கு Snapdragon 775 லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த MITT சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் ஒரு ப்ரோ வேரியண்ட்டும் இருக்குது, ரெட்மி K40 Pro. அது வந்து உங்களுக்கு 875 இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இந்த வருஷம் தான் 2020 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் போக்கோவுடைய எக்ஸ் பிராண்டு கீழே அதாவது போக்கோவுடைய X4 இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெட்மியுடைய K40 Snapdragon 775, ரெட்மியுடைய K40 Pro Snapdragon 875. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் போக்கோ பிராண்டு கீழே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். விவோவுடைய சப் பிராண்ட் IQ கீழே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 10 லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IQ V2065A. ஸோ இந்த மாடல் நம்பர் அண்ட் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து IQ உடைய U1X இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இங்கே ரிவீல் ஆயிருக்க ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் IPS LCD பேனல், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் IQ உடைய U1X இந்த பேரில் வந்து சைனாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியல. பட் இங்கே வந்து சிப்செட் இன்னும் ரிவீல் ஆகலை. பார்க்கலாம் என்ன சிப்செட்டில் இவங்க கொடுக்குறாங்கன்னு. ஹானருடைய 10Xல லைட்டர் வெர்ஷன் வந்து குளோபலாக லான்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் சவுதியில் லான்ச் ஆயிடுச்சு. ஏற்கனவே வந்து 9X எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே சிப்செட் தான் இதுவும். Kirin 710 தான் கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரா 48 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 5000 mAh இதோட விலை இந்தியா
இந்தியன் மணி வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 15,999 வந்து இவங்க சவுதியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 10x உடைய லைட்டர் வெர்ஷன், அதனால இவங்க அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். OnePlus Nord N10 ரீசெண்டாக யூஎஸில் லான்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனை டேக் ஆன் பண்ணுற வகையில் எல்ஜி அவங்களுடைய K92 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஸ்னாப்ட்ராகன் 690 இவங்க யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Nord N10 விட பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 26,700 இந்தியன் மணி வேல்யூக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸிங்கில் இவங்க குளோபலாக யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாலையும் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை N10 இவங்க லான்ச் பண்ணலாம், ஸ்னாப்ட்ராகன் 690 எல்ஜி தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம், அதை விட கம்மி விலையில். சாம்சங் புது ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் W21 5G வந்து சைனாவில் நவம்பர் 4 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ளஸில் இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டாக இருக்க போது. இது ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று 7.53 இன்ச், இன்னொன்று 6.23 இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 12 மெகா பிக்சலுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா சென்சார்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் நவம்பர் 4 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. ரியல்மி X7 சீரிஸ் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் வந்து ரியல்மியுடைய சிஇஓ மாதவ் ஷெட்டே வந்து ஒரு போஸ்டரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் ஒரு லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் இதில் வந்து என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி X7 சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது X7, X7 Pro ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்குறோம். பட் இந்தியாவில் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கிறது வந்து ரியல்மி X7 மட்டும்தான். X7 Pro இந்தியாவில் லான்ச் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ ரியல்மியுடைய X7 சீரிஸில் இந்தியாவில் ரியல்மி X7 லான்ச் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 800U இவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இதோட ரூமர்ட் ப்ரைஸும் ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது அப்ராக்சிமேட்டாக 23,999 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ரியல்மி X7 இந்த ப்ரைஸில் இந்தியாவில் லான்ச் ஆனால் உங்களுக்கு ஓகேவே, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். இந்தியன் ஆர்மி லான்ச் பண்ணியிருக்க மெசேஜிங் ஆப்புடைய பேர் என்னென்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்ப சொல்கிறேன், இந்தியன் ஆர்மி லான்ச் பண்ணியிருக்க மெசேஜிங் ஆப்புடைய பேர் என்ன, அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நோ எக்ஸ்ட்ரா கேஷ் லோன் ஆஃபர் அப்படின்னு நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஜி குமார். கங்க்ராச்சுலேஷன் குமார். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.